நல்லா சொகபோகமா குளிர்ந்த தண்ணியில ஒரு குளியல போட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஐயாவை நெஞ்சில உட்கார வச்சு அவர் பேரை சொன்னேன், ஓரளவுக்கு ரெகனைஸ் பண்றான். அப்புறம் மகனை கொஞ்சி முடிச்ச கையோட நைட்டு சர்ச்சுக்கு போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அதனால டின்னர் செய்யறதுக்கு பதிலாக கடையில வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வெக்கையா இருக்குன்னு வாசல்ல பாய போட்டு அம்மாவும் பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. டின்னர் மட்டும் இல்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தேன். காஃபி வீட்டுல போட்டது, போண்டா கடையில வாங்கினது. ரைட்டு சட்டு புட்டுன்னு துணியை மாத்திட்டு கிளம்புவோமா. எப்படியும் என் ஒய்ஃப் கிளம்ப இன்னொரு 40 மினிட்ஸ் ஆகும். ஆனா ஒரு குட்டி டைம் ஃப்ரேம் கேப்லயே நானும் கிளம்பிட்டேன், எங்க ஐயாவும் ஜம்முன்னு கிளம்பிட்டாப்ல. சொன்ன மாதிரியே 40 நிமிஷம் கழிச்சு என் ஒய்ஃப் கிளம்பி வரவே சில பல போட்டோஸையும் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க சர்ச்சை நோக்கி கிளம்பி போயிட்டோம். என்னடா ஃபுல் இருட்டா இருக்கு, வழியிலி மாறி வந்துட்டோமா டவுட்டோட போனோம். பட் அங்கதான் எல்லாரும் உட்கார்ந்து இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியே எங்க ஐயாக்கு வேர்க்குன்னு ஒரு ஃபேனையும் கையோட தூக்கிட்டு வந்திருந்தேன். ஃபேன் காத்திலே ஜம்முன்னு தூங்கிட்டாப்ல. அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்ல பிரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கையோட போட்டிருந்த உடுப்பை மாத்திட்டு கடையில வாங்கிட்டு வந்திருந்தேன் டின்னர் ஃப்ரைட் ரைஸை வச்சு வெளியில வெளுத்துட்டோம் நாங்க 2 பேரும். எப்பெல்லாம் நாங்க சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் எனக்கு எம்ஜிவை பார்த்தாலே ரொம்பவே பாவமா இருக்கு. ஏன்னா நாங்க சாப்பிடும் போது இந்த பையன் எங்க வாயவே பார்த்துட்டு இருக்கோம். ரைட் நண்பர்களே, நீங்களே எங்களுக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும்ன்ற நம்பிக்கை வார்த்தைகளோட அந்த விலாக முடிச்சுக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.